இப்போ அமெரிக்காவையே தன் பக்கம் திரும்ப பார்க்க வச்சிருக்காரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு 34 வயது இளைஞருங்க. அவர் பேரு தான் ஜோரான் மந்தானி. சமீபத்தில நடந்த நியூயார்க் மேயர் எலக்ஷன்ல இவரு மகத்தான வெற்றி பெற்றிருக்காருங்க. இவரு எதிர்த்து நின்னவர் பார்த்தீங்கன்னா, 2 முறை நியூயார்க்கோட கவர்னரா இருந்தவரு. கவர்னர்னா நம்ம ஊர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி. தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமே 3 முக்கிய விஷயங்கள சுத்தி தான் அமைச்சிருந்தாருங்க. 1 பார்த்தீங்கன்னா, விலைவாசிலாம் ரொம்ப ஏறுனங்காட்டி மக்கள் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு, அரசாங்கமே இனி வந்து கிராசரி ஸ்டோர்லாம் நடத்தும் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்கள் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்குது அப்படின்ட்டு, நியூயார்க் சிட்டியே வந்து இனிமேல் ஃப்ரீ பஸ் விடும் அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டே கேர். அதாவது குழந்தைகள பார்த்துக்கிற டே கேர் வந்து ஃப்ரீ அப்படின்னு அனவுன்ஸ் பண்ணாருங்க. அது வந்து உழைக்கும் மகளிர் மத்தியில மிகவும் பாப்புலர் ஆச்சுங்க. இப்படி எல்லாரும் எதிர்த்து நின்ன போதும், மக்கள் வந்து இவரு பின்னாடி நின்னாங்க. அதனால தான் மகத்தான வெற்றி பெற்றிருக்காரு.